ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜெய ஸ்ரீராம். தெலுங்கானா ஸ்டேட்டில் கோதாவரி நதிக்கரையில் தக்ஷிண அயோத்தின்னு சொல்லக்கூடிய மிக பழமை வாய்ந்த அழகான பத்ராச்சலம் ராமர் கோயிலுக்கும் அதன் அருகே இருக்கும் பர்ணசாலாக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வந்த என்னோட தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னா யூஸ்ஃபுல்லாகவும் கோயில் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி இந்த கோயிலுக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். வாரங்கல் வந்துட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து 2 கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது பத்ராச்சலம் ரோட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பத்ராச்சலம் ரோட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் பத்ராச்சலம் ராமர் கோயிலுக்கு வரத்துக்கு. இது ஒரு ஆப்ஷன். வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் நீங்கள் ட்ரெயின் டைமிங்ஸ் எல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்தால் இது சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா விஜயவாடாக்கு ரீச் ஆகிட்டோம்னா விஜயவாடாலேருந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்குது. 5:30லேருந்து 5:45 மணி நேரமாகும் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஒரு மெமோ ட்ரெயின் கூட விஜயவாடாலேருந்து இருக்குது, அதுவும் 5லேருந்து 5:30 மணி நேரமாகும். கேபு நம்ம விஜயவாடாலேருந்து பேசிக்கிட்டோம் அப்படின்னா 5700 கேட்குறாங்க 2-வே ட்ரிப்பாக பத்ராச்சலத்துக்கு போயிட்டு வரத்துக்கு. 3:30லேருந்து 4 மணி நேரமாகும். 1 டே ட்ரிப்பாக நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டதுனால எங்களுக்கு இந்த டைமிங்ஸ் எதுவுமே சூட் ஆகலை. ஸோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீகூர்மம் போயிட்டோம் பூரி எக்ஸ்பிரஸில். அங்கே காலையில் தரிசனம் முடிச்சுட்டு விசாகப்பட்டினம் போய் கிட்ட இருக்கிற சிம்மாச்சலம் நரசிம்மசுவாமி கோயிலேருந்து தரிசனம் முடிச்சுட்டு நைட்டு விசாகப்பட்டினத்துலேருந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருந்தது. காலையில் ரீச் ஆகிற மாதிரி பத்ராச்சலத்துக்கு, அதனால் அப்படி பிளான் பண்ணிக்கிட்டோம். விசாகப்பட்டினத்தில் ஒரு 7 to 8 hours ஜேர்னி ஸ்லீப்பர் கோச் பஸ் புக் பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக 5:45 வந்து பத்ராச்சலத்துக்கு ரீச் ஆகிட்டோம். நீங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி போனீங்கன்னா விஜயவாடாலேருந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ ரீச் ஆகிற டைமை இப்போ நான் சொன்னதை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பத்ராச்சலம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு கோதாவரி நதி புனிதமானது, அங்கே தான் ஃபஸ்ட்டு போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் ஆட்டோ டிரைவர் சொல்லிட்டாங்க குளிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, தண்ணி நிறையா போகுது அப்படின்ட்டாங்க. இப்போ கோயில் நம்ம பார்க்குறது இங்கே தான். ஒரு ஹோட்டல்கிட்ட இறங்கிட்டு இங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. 300 ரூபாய் கேட்டாங்க இந்த லாட்ஜில் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறதுக்கு. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, குளிக்கிறதுக்கு எதுக்கு 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் 2-3 இடத்துல கேட்டால் இவங்கள விட அதிகமாக சொன்னாங்க. சரி டைம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு எப்படின்னா 2 பேர் குளிக்கிறதுக்கு 300 ரூபாய் கேட்டாங்க. ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட. இந்தியன் டாய்லெட் வேணுமா வெஸ்டர்ன் டாய்லெட் வேணுமான்னு சொல்லிட்டு வெந்நீர் கேட்டாலும் அதுக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம தரிசனத்துக்கு போயிட்டு வரைக்கும் லக்கேஜ் வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 hours வரைக்கும் நம்ம அந்த 300 ரூபாய்க்கு அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹைஃபையெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது அந்த ரூம். நிறைய லாட்ஜஸ் இருக்குது இப்போது கோயில்கிட்டையும் சரி கோயிலை சுற்றியும் சரி. ஸோ ஸ்டே பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. இங்கே வந்து நீங்கள் கூட ரூம் எடுத்துக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கோதாவரி நதிக்கரையில் தண்ணி மட்டும் வேணால் எடுத்து தீர்த்தம் தெளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் படித்துறை. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற வழி ஒன் ஆஃப் த வே தரிசனத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி. எதிர்த்தாப்பில் ஒரு ஹோட்டலில் தான் பார்சல் வாங்கிட்டோம். ஃபுட்டு நல்லா தான் இருந்தது. நிறைய ஹோட்டல்ஸ் மாதிரி இல்லை, ஸோ இருக்கிறதுலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப தான் இப்போ நீங்கள் எதிர்த்தாப்பில் பார்க்குற இடத்துக்கிட்ட சாப்பாடு வாங்கிட்டோம். இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குற இடம் தான் தரிசனத்துக்கு போகிற ஒன் ஆஃப் த ரூட். 50லேருந்து 60 படி இருக்குது. அது ஒரு வழியில் ஏறி போகலாம். இல்லைனா லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் படி ஏற முடியாதவங்களுக்கும் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கோதாவரி படித்துறையில் போய் நம்ம தீர்த்தம் தெளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இதன் வழியாக போனோம். ஒரு 5 minutes வாக் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 to 15 படி ஃபஸ்ட்டு ஏறி அதுக்கப்புறமா கீழே இறங்கணும். ராமர் கோயில் ஓப்பன் பண்ணுற டைமிங்ஸ் அப்படின்னா காலையில் சுப்ரபாதம் சேவா இருக்குது. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 12 மணியோட க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் மத்தியானம் 3 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. ஸ்பெஷல் சேவாஸும் இருக்குது. இந்த சைடாக போனால் படித்துறை நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஆட்டாண்ட என்ன சொன்னாங்கன்னா குளிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்னாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குளிக்கிறவங்களும் குளித்தாங்க தான். பட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இடம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. குளிக்கணுன்னா குளிக்கலாம். ஒரு சிலர் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருந்தது. பட் ஸ்டில் குளித்தாங்க எல்லாருமே. நாங்கள் தீர்த்தம் மட்டும் இறங்கி தெளிச்சுக்கிட்டோம்.
லாஸ்ட் டைம் பூரிக்கு போகிறப்ப தான் ட்ரெயினில் கோதாவரி நதி பார்த்தேன். அவ்வளோ பெரிய நதி அது. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக மறுபடியும் போய் அந்த தீர்த்தத்தை எடுத்து தண்ணி தெளிச்சுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த படிகள் ஏறி அந்த சைடு இறங்கிட்டோம் அப்படின்னா நதிக்கரை படித்துறை இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோலேயே இந்த இடம் வரைக்கும் வந்துடுறாங்க. ஆட்டோக்கார்ட்ட பேசிட்டோம் அப்படின்னா ஆட்டோவில் கூட வரலாம். இறங்கி தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டோம். போட்டிங் இருக்குது. குளிச்சுட்டும் இருந்தாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்து வரணும். வழுக்கிற மாதிரி இருந்தது. அந்த சைட் கோயில் கூட இருந்தது. காலை பொழுதில் இந்த கோதாவரி ஆறில் கோதாவரி தாயை நினச்சி வேண்டிட்டு தீர்த்தம் தெளிச்சுட்டு சூரிய பகவானையும் நமஸ்காரம் செய்துட்டு தரிசனத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பெரிய ஆறு இது. மறுபடியும் போன வழியிலே ரிட்டன் வந்து இப்போது தரிசனத்துக்கு போகணும். ஃபஸ்ட்டு நான் காமிச்ச ஒரு என்ட்ரன்ஸ் வந்து படி வழியாக நடந்து போகிறது. ஃப்ரீ தரிசனம் இருக்குது, 100 ரூபாய் தரிசனம் இருக்குது, 300 ரூபாய் தரிசனம் இருக்குது, சுப்ரபாதம் சேவா இருக்குது, அர்ச்சனை சேவா இருக்குது, நித்திய கல்யாண சேவா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் கோயிலுக்கு பேக் சைட் மாதிரி வரும். இந்த வழியாக போனால் சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பாதி தூரம் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும், படிகள் இருக்காது. அதுக்கப்புறமா படி ஏறத்துக்கு கூட உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கும். இந்த கோஷாலா கிட்ட ஒரு 50லேருந்து 60 படி இருக்கும், அவ்வளோதான். ஏற முடிஞ்சால் ஏறலாம். அதுக்கு கூட ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க பெரியவங்களுக்காக, லிஃப்ட் ஃபெசிலிட்டி. மேலே போயிட்டோம் அப்படின்னா கோயில். ஃபோன் அலோட் கிடையாது. நம்ம கீழேயே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறதும் ஃபோன் டெபாசிட் கவுண்டர். இந்த சைடாக வர்றவங்களுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் காமிச்சலில் படி வழியாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு அங்கேயே இருக்குது. லக்கேஜ் வச்சுக்கலாம், செப்பல் வச்சுக்கலாம். 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் போல் சார்ஜ் பண்ணுறாங்க. மொபைலும் கொடுத்துக்கலாம். ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதனால் ஸ்ட்ரிக்டாக நம்ம எங்கேயும் ஒழிச்சு வச்சு கூட மொபைலை எடுத்துகிட்டு போக முடியாது. கோஷாலா அவசியம் நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிருஷ்ணரை சேவிச்சுட்டு இப்படி திரும்பினா ஒரு குட்டி அணில் போனது. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக படியில் போனீங்க அப்படின்னா அந்த சைடாக இறங்குற மாதிரி இருக்கும் நீங்கள். பட் இந்த சைடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க. இந்த கோஷாலாவை அவசியம் பார்த்துட்டு போங்க. பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. ஸோ படி ஏறி நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் எடுத்துக்கலாம். நாங்கள் 300 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். 2 பேர் அர்ச்சனை சேவாவில் அட்டன் பண்ணலாம். அதுக்கு ஒரு லட்டும் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அவசியம் அந்த டிக்கெட்டில் போங்க. 8 மணிக்கு அந்த சேவா ஸ்டார்ட் ஆச்சு. டைரெக்டாக க்யூ உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முகமண்டபம் அங்கே உட்காந்து நம்ம அர்ச்சனை செய்துக்கலாம். சங்கல்பம் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்ரீராமரை தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருப்பார் இங்கே ராமர். பொதுவாக ராமர் நின்ற கோலத்தில் தான் இருப்பார் எல்லா கோயில்களையும். இங்கே வைகுண்ட ராமரா ஆதிசேஷன் மீது அமர்ந்து சீதாதேவி தாயாரை இடது மடியில் உட்கார பண்ணி சங்கு சக்கரம் வில் அம்பு ஏந்திய ராமரா, பக்கத்தில் லக்ஷ்மணர் நின்ற கோலத்தில் ஆதிசேஷனுக்கு கீழே நின்ன மாதிரி இருப்பார். உற்சவமூர்த்திகள் இருக்காங்க. கருடாழ்வார், ஆஞ்சநேயர் இருக்காங்க. மூலஸ்தானத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு. அப்படியே அவர் சிரித்த முகத்தில் நமக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பத்திர முனிவருக்காக வைகுண்டம் போன ராமர் மீண்டும் வந்து இங்கே வைகுண்ட ராமராக அவருக்கு காட்சி கொடுக்குறார். அவ்வளோ அழகாக இருப்பார். சுவாமி அமர்ந்த திருக்கோலத்தில் அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு கோயில். ஸ்வயம்புவாக இருக்கார் இங்கே ராமர். அதுதான் இங்கே ஸ்பெஷல். அவர் சேவிச்சுட்டு வெளியில் வர்றப்போ லெஃப்ட் சைடில் ஆண்டாள் கிருஷ்ணரோடு இருப்பாங்க. சக்கரத்தாழ்வாரும் இருப்பார் ஒரு சன்னதியில். அவங்கள சேவிச்சு வெளியில் வந்தோம் அப்படின்னா ஸ்ரீ ஆண்டாள். பிரகாரம் சுற்றுறப்போ லக்ஷ்மி தேவி தாயார் இருக்காங்க. தனி மண்டபத்தில் இன்னொரு உற்சவமூர்த்திகளும் இருக்காங்க. அங்கே அபிஷேகம் செய்துட்டு இருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் உட்காந்து அபிஷேகம் பார்த்துட்டு ராமர் பாதம் இருக்குது. அந்த பாதத்துக்கிட்டே ஒரு பாறை இருக்குது. ராம நாமம் கேட்குமா? நாங்கள் ட்ரை பண்ணல, பட் சொன்னாங்க. ராமர் பாதத்தை சேவிச்சுட்டு ஆழ்வார்களுக்கு எல்லாம் தனித்தனி சன்னதி.
அவங்களையும் சேவிச்சுட்டு ராமானுஜர் சன்னதியும் இருந்தது, அவரையும் சேவிச்சுட்டு பிரகாரம் அவ்வளோதான் வெளியில் வந்துட்டோம். பஸ்ஸில் இறங்கினோடனே ஸ்ரீ ராமானுஜரோட சிலை இருந்தது. கோயில்கிட்ட வந்தோடனே ஸ்ரீ ராமானுஜர் பல்லாண்டு பாடினாங்க. நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஸ்ரீ ராமானுஜர் கோயில் ஃபுல்லாக. ஸோ இவங்களெல்லாம் சேவிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே எதிர்த்தாப்பில் ஆஞ்சநேயர் இருப்பார். அவரை சேவிச்சுட்டு ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு கீர்த்தனைகள்லாம் பாடியிருப்பார். அவரோட சிலை வச்சுருக்காங்க. வெளியிலையும் மூலஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சுவாமி மரத்தடியில் இருக்கிற மாதிரி ஒரு சிற்ப வடிவில் வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் சேவிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம கோஷாலை பார்த்துட்டு இறங்கிடலாம். அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு அழகான ராமர் கோயில். ராமநவமி விசேஷமாக இங்கே திருக்கல்யாணம் செய்வாங்களாம். இப்போ இந்த வீடியோ போடுறப்ப கூட கிட்ட உட்காந்து சேவித்த அந்த ராமர் திரு உருவம் கண்ணில் அப்படியே வந்து நிற்குது. அவ்வளோ அழகாக இருக்கிற சிச்ச முகத்தில் தாயார மடியில் வச்சுக்கிட்டு வித்தியாசமாக நம்ம பொதுவாக லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துருக்கோம், பெருமாளை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ராமர் தாயார் சீதாதேவி தாயாரை மடியில் உட்கார வச்சுட்ருக்கிறது ரொம்ப விசேஷமானது. லக்ஷ்மணரை பார்த்தப்போ கூட ஸ்ரீ ராமானுஜர் ஞாபகம் வந்தது. ஸோ அவங்களெல்லாம் சேவிச்சு ஒரு ஆட்டோ பேசிக்கிட்டோம். அடுத்து நாங்கள் போனது பர்ணசாலா. பர்ணசாலா வந்து 35 கிலோமீட்டர் அவசியம் போக வேண்டிய ஒரு இடம், விசேஷமான புனிதமான இடம். ஷேர் ஆட்டோவில் போனால் அப் அண்ட் டவுனுக்கு 200 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் பர்சனலாக ஆட்டோ வச்சுக்கிட்டு போனதால 1000 ரூபா நாங்கள் பே பண்ணோம். 3/4 மணி நேரம் ஆகும் போய் ரீச் ஆகிறதுக்கு. ரோடு ரொம்ப சுமாராக இருக்கும். நல்ல ரோடும் வரும், ஆனால் மோசமான ரோடு இருக்கும். வர வழி நல்லா கிராமமாக நல்லா தான் இருந்தது. பட் ரோடு தான் கொஞ்சம் வஸ்ட்டாக இருந்தது. செம வெயில் வேறு. 3/4 மணி நேரம் ஆச்சு வந்து ரீச் ஆகிறதுக்கு. போயிட்டு வரத்துக்கு மொத்தம் 3 மணி நேரம் ஆகும் பர்ணசாலாவுக்கு. என்ன இங்கே ஸ்பெஷல் அப்படின்னா, வனவாசம் வந்தப்போ ராம சீதா லக்ஷ்மணர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடமெல்லாம் அங்கே அப்படியே இருக்குது. அது பார்க்குறப்போ நமக்கு அப்படி ஒரு கூஸ் பம் மொமெண்ட்ஸாக இருக்கும். அது இப்போ நீங்கள் பார்க்குறது பர்ணசாலா கிட்டே இருக்கிற கோதாவரி நதி படித்துறையோடு இருக்குது. நீங்கள் எதிர்த்தாப்பில் பார்க்குறது தான் ராம சீதா லக்ஷ்மணர் வாழ்ந்த குடில். அந்த கோடு போடுறார் இல்லையா, லக்ஷ்மணர் சொல்லிட்டு போகிறார், ராமனை தேடி போகிறேன், இந்த கோடை தாண்டி வராதிங்கன்னு சொல்லிட்டு சீதாதேவி தாயார்கிட்ட. அது இருக்குது. அடுத்து உள்ள வீடியோ ஆக்சுவலாக அலோடு கிடையாது. நான் தூரமாக இருந்து வீடியோ எடுத்தேன். ராவணன் வந்து ஒரு சன்னியாசி வேஷத்தில் வந்து சீதாதேவி தாயாரை வெளியில் கூப்பிட்றதுக்காக அந்த காட்சி நடக்கும் இல்லையா, அதுவும் இங்கே தான் நடந்திருக்கு. அதை தாண்டி சீதாதேவி தாயார் வெளியில் வரும்போது தான் தூக்கிட்டு போயிடுறார். அந்த நிகழ்வு நடந்த இடமும் இதுதான். ரொம்ப பழமையானது. அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். பர்ணசாலா ராம சீதா லக்ஷ்மணர் வாழ்ந்த இடம். வனவாசத்தின் போது அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு இடம். அங்கே போய் ராமரை நினைக்கும் போது, அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிருக்கார். ஆனால் அப்போ அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் நமக்கு. இந்த குடிலுக்குள்ளார அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்களா, அந்த இடத்துல நாம் நிற்கிறோமா அப்படின்னு நினைக்கிறப்போ புல்லரிக்கும், ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ தூரமாக இருந்து எடுத்த வீடியோ. உள்ளே நம்ம போகலாம். சிற்பமாக அந்த லக்ஷ்மணர் சொன்னது, ராவணன் தூக்கிட்டு போனதெல்லாம் அங்கே செய்திருக்காங்க. ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். உள்ள சிவன் கோயிலும் இருக்குது. ரொம்ப அழகான இடம். ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அவுட் சைட்லலாம். தனி கோயிலில் ராமசீதா லக்ஷ்மணர் இருக்காங்க. கிட்டையே உள்ளே நுழையும் போதே ஃபஸ்ட்டு கோயிலில் தான் நம்ம சேவிப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த குடிலுக்கு வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே மொபைல் அலோட் கிடையாது. இதுக்கு முன்னாடி அலோ பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. கூகுளில் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். பட் இப்போ மொபைல் அலோட் கிடையாது. கொஞ்சம் தூரமாக நான் மொபைல் எடுத்தது. ரொம்ப அழகான இடம். அவசியம் நம்ம வந்து சேவிக்க வேண்டிய ஒரு இடம் பர்ணசாலா. ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா கோயில் இன்னும் அழகாக இருக்கும். அந்த நதி கரையில் இந்த கோயில், அங்கே ராமர் சீதா லக்ஷ்மணர் வாழ்ந்த இடம். நீங்கள் போயிருந்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். அப்படியே ராமர் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அங்கேருந்து கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆட்டோக்கார் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இந்த இடம் என்ன அப்படின்னா, சீதாதேவி தாயார் ஸ்நானம் செய்த இடம், அவங்க தங்களோட புடவையை காய போட்ட இடம், உட்காந்து சாப்பிட்ட இடம் அப்படின்னு அங்கே இருக்கிறவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் தெலுங்கில். ஓரளவுக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை கேட்டுட்டு அங்கே நிற்கிறப்பவும் அப்படியே ராமரை ஃபீல் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல அவங்க வாழ்ந்திருக்காங்க, ராமர் சீதா வாழ்ந்திருக்காங்க. எதிர்த்தாப்பில் இருக்கிற பாறையில் அவங்க சாரி காய வச்சாங்களாம், அந்த தடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் கிட்ட போய் வீடியோ எடுக்கல, இந்த பாறையிலேயே தான் இருந்தேன். இந்த பாறையில் ஒரு சைடில் தான் அவங்க போஜனம் சாப்பிட்ட இடம் அப்படின்னாங்க. குங்குமமெல்லாம் வச்சுக்கிட்ட இடம் அப்படின்ட்டு சொல்லி அங்கே குங்குமம் மஞ்சள் வைக்கிறாங்க. அவர் இன்னும் டீட்டெயிலாக தெலுங்கில் சொன்னார், சில வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு புரியல. எப்படி இருக்கும், நம்ம இன்னைக்கு தினமும் கும்பிட்டுட்ருக்கோம், ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம், அந்த ராமர் இருந்த இடம் வாழ்ந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு போயிட்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. மறுபடியும் நம்ம நைட்டு 9 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணுமே அப்படின்ட்டு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ட்ரெயினே மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவசியம் வந்து சேவிக்க வேண்டிய ஒரு இடம். இந்த இடங்கள்லாம் ராமர் சீதா திருப்பாதம் பதிந்த இடம், அவர்கள் வாழ்ந்த இடம். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சூர்பனகைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொன்னார், எனக்கு பேர் மட்டும்தான் புரிஞ்சது, அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. ஒரு இடத்த காமிச்சு செட்டுன்னா மரம்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு மரம் தெரியுது பாருங்கள், அங்கே சூர்பனகைன்ட்டு என்னமோன்னு சொன்னார். அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு அவர் புரியல சொன்னது. தெலுங்கில் தான் பேசுகிறாரு, இங்கிலீஷ் தெரியாதுன்ட்டார். பைசாலாம் எதுவும் கிடையாது, நம்ம வந்து சேவிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் அண்ணாமலையார் கோயில் இருக்குது, அவசியம் அங்கே நீங்கள் தரிசனம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார் சொன்னார். 3 இடத்துக்குமே சொல்லி தான் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா 200 rupees அப் அண்ட் டவுனுக்கு. நல்ல வெயில் சுல்லுன்னு அடித்தது. ஆனால் அந்த ஆட்டோக்கார் அவசியம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செய்துட்டு போங்க. அண்டு பத்ராச்சலம் பஸ் ஸ்டாண்டில் கூட பெருசாக உங்களுக்கு ஹோட்டல் இருக்காது, இங்கே அன்னதானம் கொடுப்பாங்க, பேசாமல் இங்கேயே சாப்பிட்ருங்க, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் கோயில் உள்ளே போனோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதிசயமாக இருந்தது, கோயில் ஃபுல்லாக லிங்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் எடுத்த கொஞ்சம் வீடியோ தான். இவ்வளோ லிங்கங்கள், பெரிய லிங்கங்கள் இருந்ததெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, எனக்கு டயர்டே ஆயிடுச்சு. அவ்வளோ லிங்கம். ஏன்னா நம்ம தரிசனம் செய்யணும், வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தா கிளம்பணும் வேறு அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கல. இந்த குட்டி லிங்கம் போக பெரிய பெரிய லிங்கங்கள்ன்ட்டு அவ்வளோ சன்னதிகள் இருக்குது. கோயில் ஃபுல்லாக சிவன் சன்னதி, மீன்ஸ் சிவன் லிங்கங்கள். மூலவரும் சிவன் தான். இந்த சைடு ஃபுல்லாக குட்டி குட்டியாக லிங்கங்கள், ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லிங்கங்கள், தனித்தனி சன்னதியாக. அவ்வளோ சிவன் ஃபுல்லாக, கோயில் ஃபுல்லாக சிவலிங்கம். எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல, ஏன்னா இங்கேயும் ஐயர் தெலுங்கில் தான் பேசினாரா, எங்களுக்கு டைமும் இல்லை டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு. ஆனால் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு இருந்தார், அண்ணாமலையார் கோயில்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தார். அதனால தான் நாங்கள் இறங்கினோம். பட் அன்பிலீவபிளாக இருந்தது. கோயில் டிஃப்ரெண்ட்டாக ஏகப்பட்ட லிங்கங்கள், கோயில் ஃபுல்லாக. இதை விட பெரிய பெரிய லிங்கங்கள் பிரகாரத்தில் ஃபுல்லாக இருக்குது. எல்லாரையும் சேவிச்சுட்டு அங்கேயே அன்னப்பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டோம். நல்ல வேளை அங்கே சாப்பிடலாம். பத்ராச்சலம் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் பஸ் ஏறினோன்னே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடச்சிருக்காது, ஏன்னா டைம் இல்லை. 1 மணிக்கு பஸ் நாங்கள் ஏறிக்கிட்டோம். விஜயவாடாக்கு வரத்துக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இது பத்ராச்சலம் பஸ் ஸ்டாண்ட். பத்ராச்சலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விஜயவாடா வரத்துக்கு 5:45 மணி நேரமாச்சு. புஷ்பேக் பஸ் இருக்குது, நார்மல் பஸ் இருக்குது, ஏசி பஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறமா நைட்டு 9 மணிக்கு ட்ரெயின் ஏறி வந்துட்டோம். இன்னொரு தடவை துர்கையம்மன் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே போகவும் போகிறேன். வீடியோ ஷேர் பண்ணுறேன். போனதுக்கப்புறம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ட்ரெயின் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் போகல. ஏன்னா போய் விஜயவாடாக்கு ரீச் ஆகிறதுக்கே 6:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் துர்கையம்மன் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா 9 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ட்டு அதுவே வருத்தமாக தான் இருந்தது. சரி நெக்ஸ்ட் டைம் போய்க்கலான்ட்டு வந்துட்டோம். அவசியம் இந்த பத்ராச்சலம் ராமர் கோயிலையும் பர்ணசாலாக்கும் போய் சேவிச்சுவாங்க. நான் ஸ்டே பண்ணது, இந்த ரெஃப்ரெஷ் பண்ணது ரூம் நம்பர் வேணும்னா கூட தரேன்.
பட் அது நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. கோயில் கிட்ட அது சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.